சட்டடா பாய். லைட்டு சூப்பராக இருக்குதுடா. லைட்டு சூப்பராக இருக்குது. ப்ளூ ஒயிட்டு வித்தியாசமாக இருக்குது நம்ம வண்டியில் மட்டும். ஆமாம் போலாமா? போ முன்னாடி கீச்சின்னு போ. என்னவோ பண்ணுற. அவன்தான் அரவிந்த். அப்பா காலிலேருந்து ஒரே வேலைங்க, செம்ம வேலை இன்றைக்கி. ஓகே, இந்த லைட் நல்லா இருக்கான்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ப்ளூ ப்ளஸ் ஒயிட்டு. ஓகேங்களா? வீடியோ வேறு எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்றது தெரில. நம்ம வண்டி தெரிகிற மாதிரி அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஆஹா, லைட்டு போட்டுக்கணும். ஓகே, ஹெட்லைட் வேறு கீழே அடிக்குது, ரொம்ப மேலே அடிக்குதுன்னு பார்த்தேன். ஏதோ இங்கே பாட்டு கச்சேரிங்களாங்க. இப்போ நம்ம வேலூர் போனோங்க. மணி என்ன ஆகுது? ஓ மை காட், 9:17 ஆகிடுச்சு. வேலூர் போயிட்டு வந்தால் லேட் ஆகிடுமே. அமுச்சு விட்றேன்டா, வரட்டா? சரி. ஏன் பாட்டு கரையாச்சு போல? பாட்டு கரையாச்சு போலையா? டே டைம் ஆகுதுடா. நான் ஃபோன் பண்ணுறேன். அவனுக்கு வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணணுன்னு கேட்குறான். நான் அப்லோடு பண்ணுறேன்டா அப்படின்ட்டேன். செம்ம டயர்டாகிடுச்சிங்க இன்றைக்கி உடம்பு. ஐயோ சாமி, இன்னும் எப்படி சொல்கிறது, சரியாக தூங்கலைங்க. அதனால தான் செம்ம டயர்டாகிடுச்சு. அக்கா பார்த்து இங்கே பாட்டு கச்சேரி நடந்துனுக்குது. ஓகேங்களா? கேமரா மைக்கு நல்லா ஃபிட் ஆகிட்டியா? ஆமாங்க. ஏன்னா ஒரு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஆக்ஷன், அதாவது டிஜே ஆக்ஷன் 5 ப்ரோ வந்து கேமரா வந்து கீழே ஊந்துருச்சு. ஓகே பாருங்க, ஆடலும் பாடலும். நான் ஒரு மினிமம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாடினாராம். கம்போஸ் பண்ண பாட்டு பாட போகிறாரு. சூப்பராக பாடுறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு இதை ரெக்கார்ட் பண்ணி நான் யூடியூப்பில் போட்டேன்னா காப்பிரைட்ஸ் கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி காப்பிரைட்ஸ் கொடுத்ததே மீண்டு வர முடியல என்னால். எதுக்கு இன்ஸ்டாகிராமுக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க, யூடியூப்க்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரில. ஓகேங்களா? ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் எப்படி சொல்கிறது, இன்னும் ஆஃப் ஆகலை வீடியோ. இப்போ வந்து நம்ம நைட் மோடில் போட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் வீடியோ. ஓகேங்களா? செம்ம டயர்டுங்க. ஐயோ சாமி, இந்த மாதிரி ஒரு உடம்பு எனக்கு ஆனதே இல்லைங்க. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் லைட் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஒயிட்டு ப்ளஸ் ப்ளூ. அவன் அரவிந்த்னு ஒரு பையன் இருந்தான் பார்த்தீங்களா, அவன் வீட்டில் இருந்துச்சு. நான் கேட்டேன், அதனால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான் எனக்கு. ஓகேங்களா? அவன் வண்டியில் போட்டிருக்கான். அவன் வண்டியில் ப்ளூ ஒயிட்டு போட்டிருந்தான். அதே மாதிரி அவனும் ப்ளூ ஒயிட்டு வாங்கி வச்சுருந்தான். அதனால் கேட்டவொன்னே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். இந்த லைட்டை மாட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஃபுல் கிட்டுக்கு கட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஹெட்லைட்டு டூமை கட்டிட்டு, அதுக்கப்புறம் இதை கட்டி, அது கீழே இருக்கிற செட்டில் கட்டி, இதை கட்டி, அதுக்கப்புறம் இதில் எல்லோ கலர் பல்பை எடுத்து. ஓகேங்களா? வேறு லெவல் அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக வந்து கிட்ட எடுத்து. ஓகேங்களா? எப்படி இருக்குன்றது தெரில, நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது சீரியஸாக. இப்போ நம்ம வேலூர் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? போயிட்டு வேலூரில் கொஞ்சம் வேலை இருக்குங்க. ஏன்னா மதியத்துலேருந்து நானும் வேலூர் போனோம். இந்த ஹெல்மெட்டு கண்ணாடி மாற்றணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் மாற்ற முடில. ஓகேங்களா? டேங்க் கவர் வாங்கி போடணுன்னு ஆசைப்பட்டேன். டேங்க் கவரும் மாற்ற முடில. ஓகே, கேமரா இப்படி வச்சுப்போமா. ஹெல்மெட் கவரு, டேங்க் கவரு எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். எதுவுமே மாற்ற முடில. எதுக்குமே டைம் இல்லைங்க எனக்கு. ஓகேங்களா? ஏன்னா வண்டி வந்து கிட்டத்தட்ட 3 நாளாக பஞ்சர் ஆகிட்டுக்குது. நான் கவனிக்காமல் விட்ருக்கேன். முந்தா நேற்று மழை பெய்யும் போது வண்டி என்ன ஆச்சுன்னா ஸ்கிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? பேக் வீல் மட்டும் தனியாக போச்சு. பிரேக் அடித்தோடனே அப்பயே யோசித்தேன், ஆஹா காற்று இல்லை ஏதோ ஆகுது அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், அதை பார்க்காதே விட்டேன். ஓகேங்களா? திமோ துண்டு ஸ்க்ரூ. ஓகேங்களா? அந்த வாட்சுக்கு போடுற முள் சைஸில் இருக்குது. வாட்சில் வந்து அந்த பட்டியில் வரும் பாருங்க, அந்த டிமோ துண்டு ஸ்க்ரூ வந்து என் வண்டியில் ஏறிட்டு இருக்குது. அது என்ன ஆகுதுன்னா, காற்று இல்லாதனால அது பஞ்சர் பெருசாகிடுச்சா இல்லை யாருன்னா குத்தி விட்டாங்களான்னு தெரில. ஓகேங்களா? பெரிய ஹோல்ஸே உண்டுதுங்க ஓசோனில். இந்த மாதிரி பெரிய ஹோல்ஸு. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுங்க.
அவரை கேட்டால் எப்படி சொல்கிறது, அவரை கேட்டேன், ஆனால் டியூப்பு மாற்றிட்டா பஞ்சர் போட்டுட்டானா, இது பஞ்சர் போட்டால் நிற்காதுண்ணா அப்படின்ட்டாரு. ஓகேங்களா. அப்புறம் அந்த லாரி காருக்கு போடுற பஞ்சர் கடையில் போய் எடுத்துகிட்டு போய் இதை கொடுத்தா போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னார். மதியமே வந்து தேடி பார்த்தேன், கடை கிடைக்கல. ஓகேங்களா. மதியமே தேடி பார்த்தேன், சுத்தமாக கடை கிடைக்கல. ரொம்ப தேடி பார்த்துட்டேங்க. ஓகேங்களா. கடை சுத்தமாக கிடைக்கல எனக்கு. கேமரா இப்படி வச்சா நல்லாயிருக்கா இல்லை அப்படி வச்சா நல்லாயிருக்கான்னு தெரில. ரொம்ப ஹெல்மெட் வந்து டவுனில் தான் இருக்குது. இப்போ நல்லா தான் போகிறாங்க, டக்கு டக்குன்னு பிரேக் வச்சிடுறாங்க. என்ன ரீசனுன்னு தெரில. முன்னாடி போன காரணாலையா, அவர் நிற்கிறனால இவர் நிற்கிறாரு, இவர் நிற்கிறனால அவர் நிற்கிறாரு. ஓகேங்களா. அதனால் அவங்க வந்து பஞ்சர் போடுவாங்களா மாட்டாங்களா, ஏன்னா 2 கடைக்கு போனோம், 2 கடையுமே மூடிட்டு இருந்துச்சு. ஏன்னா லஞ்ச் டைமில் போனனால. ஏன்னா நான் மதியம் தான் வந்து சொன்னேன்னு, ஏன்னா இது வந்து ஆல்ரெடி வந்து டியூப்லெஸ் டயரு, ஆல்ரெடி டயர் போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா. ஏன்னா பஞ்சர்லேயே ஓட்டி டயர் காலி ஆகிட்டுருந்துச்சு. அதனால் வந்து டியூப்பு போட்டேன் நான். டியூப்பு போட்டு இந்த மாதிரி ஆகிடுச்சு. சரி, இப்போ டியூப் போடலாமா பஞ்சர் போடலாமா இல்லை டயரே மாற்றிடலாமான்னு 3 கன்ஃபியூஷனில் இருந்தேன். ஆக மொத்தத்தில் சரி, டயர் மாற்றோம்னா டயர் 2000 ரூபா வருது, டியூப்பு மாற்றினா 250 ரூபா வருது, பஞ்சர் போடணுன்னா 100 ரூபா வருது. என்ன பண்ணுறதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் கம்முன்னு ஆகிட்டேன். ஏன்னா கடை மூட்டுருந்தாங்க, பஞ்சர் கடை ஓப்பனில் இருந்தால் கூட தெரியாது. ஓகே, நம்ம பஞ்சர் போட்டலான்னு பஞ்சர் கடை ஓப்பன் ஆகி திரும்பி அந்த பஞ்சரில் போட்டு மறுபடியும் பஞ்சர் லீக் ஆச்சுன்னா அப்புறம் 250 ரூபா கணக்கு செலவாகிடும். ஓகேங்களா. ப்ளூ நல்லா இருக்குதா ஒயிட் நல்லா இருக்குதான்னு எனக்கு தெரில சுத்தமாக. ஆனால் எனக்கு ஒயிட்டு சூப்பராக இருக்குது. எல்லோவோட ஓகே, ஓரளவுக்கு நம்ம வண்டி பளிச்சுன்னுக்குது. ப்ளூ வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்குது. ஓகேங்களா. அது லைட்டே அப்படி தான் ப்ளூ. ஆனால் நம்ம வண்டி எல்லாமே ஓகேங்களா. ஃப்ரண்ட்டு டூமில் ப்ளூ, அப்புறம் கீழே வந்து இன்ஜின் ஆண்ட ஒரு ப்ளூ, அப்புறம் பேக் சைடு வீலாண்ட ஒரு ப்ளூ, மொத்தத்தில் ப்ளூவாக இருக்குது. ஓகே, நம்ம வண்டியே ப்ளூ கலர்னால அதனால் ப்ளூ கலர் ஆகிடுச்சு. அதை கட்டிட்டு ஒயிட் கலர் போட்டுக்கோன்னு தான் சொன்னாங்க ஃப்ரெண்டுங்களாம், வேணான்ட்டேன் நான். இன்றைக்கி டியூட்டி இல்லைங்க. ஓகேங்களா. ஏன்னா நேற்று கடப்பா போயிட்டு வந்தது லேட் ஆகிடுச்சு. அந்த சம்பவம்லாம் சொல்லணும் உங்கள்கிட்ட. ஓகேங்களா. கடப்பா போனது நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே சொல்கிறேன் நான். ஓகேங்களா. இந்த ரோடு பள்ளமாகிட்டுக்குதா? ஆமாங்க. கடப்பா போனது எல்லாத்தையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அண்ணா நீ டியூபே வாங்கிட்டு வந்து மாற்றிடுண்ணா, நான் காசு கொடுத்துட்றேண்ணா அப்படின்னேன். 400 கொடுத்தேங்க அவருக்கு. ஓகேங்களா. டியூபுக்கு வந்து 400 கொடுத்தேன். 250 ரூபா டியூப் ஆச்சு. 230 ரூபா 250 ரூபா. அப்புறம் 50 ரூபா சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறான்னு 50 ரூபா சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டார். அப்புறம் அவர்கிட்டே ஒரு 120 ரூபா இருக்குது காசு. நான் அதை கேட்கல. ஓகேங்களா. ஏன்னா மாட்டினார். அது இல்லாமல் நிறைய நம்மளுக்கு இது பண்ணிக்கிறாரு, ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஓகேண்ணா. அந்த காசு கேட்கல, என்கிட்டே இருக்குது, நான் 120 ரூபான்னாரு. சரி ரைட்டு, அப்புறமா கொடுத்தாலும் ஓகே, கொடுக்கலனாலும் ஓகே அப்படின்னு நான் விட்டாச்சு. ஏன்னா இப்போ கூட பாருங்கள், அந்த பல்ப் அவர் தான் கைட்டி மாட்டினார். அப்புறம் ஃப்ரெண்டுங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் கைட்டி மாட்டினேன். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து சில்லற வேலைலாம் நம்ம பண்ணிக்கிறோம். அப்பப்போ டீ வாங்கி கொடுக்குறோம், அவரும் நம்மளுக்கு டீ சாப்பாடெலாம் வாங்கி கொடுக்குறாரு, நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. ஓகேங்களா. அன்றைக்கி கூட பாம்பு பூந்துச்சு வண்டியில், எல்லாத்தையும் அவர் தான் கூப்பிட்டவொடனே வந்து கைட்டினார், எல்லாம் பண்ணார். ஓகேங்களா. இந்த அளவுக்கு நம்மளுக்கு பண்ணும்போது நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து இறங்கி போனோம். ஓகேங்களா. காசு முக்கியம் இல்லை, நட்பு தான் முக்கியம். ஓகேங்களா. நம்ம ஃப்ரெண்டும் வந்து மதியம் வந்தார், அவரும் டீ வாங்கி கொடுத்தாரு, சிக்கன் வாங்கி கொடுத்தாரு. அவரும் எப்போனா பிரியாணி வாங்கி கொடுப்பாரு, சமையல் செய்வார். அவர் நம்மளுக்கு செய்வார், நம்ம மாற்றி செய்வோம். அவர் படத்துக்கு கூப்பிட்டு போனால் நான் படத்துக்கு கூப்பிட்டு போவேன். அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் வாழ்க்கை. நம்ம காசு எதிர்பார்த்துலாம் பழகணும்னா ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நிலைக்காதுங்க. ஓகேங்களா. பாதியிலே கூட்டுன்னு போயிடும். காசை எதிர்பார்த்துலாம் எதுவுமே செய்யக்கூடாது. என்ன ஆச்சுன்னா, நேற்று கடப்பாவுக்கு வந்து நேற்று நைட்டு வந்து நான் அடுக்குமாரில் போய் டீ சாப்பிட்டு வந்தாங்க பாருங்கள். அப்போ வந்து மணி 12 மணி. வீட்டில் வந்து படுக்கும்போது 12 மணிக்கு படுத்தேன். அவர் கஸ்டமர் சொல்லிட்டார் நைட்டு போக முடியாது, காலைல வந்திருப்பான்னு. சரி, நான் என்ன பண்ணேன், காலைல வந்து இவர் கூப்பிடல, அதாவது எப்படி சொல்கிறது, ஃபோன் பண்ணி சொல்லலை. ஓகேங்களா. ஃபோன் பண்ணி சரியாக சொல்லலை, நீ கன்ஃபார்மாக வந்துருப்பா அப்படின்னு சொல்லலை. ஓகேங்களா. நான் என்ன பண்ணேன், சரி ஒரு கன்ஃபார்மாக சொல்லலையே, திடீர்னு 8 மணிக்கு ஃபோன் பண்ணி 8:30 மணிக்கு வந்துருப்பா அப்படின்னா எப்படி இருக்கும். ஆனால் அப்போ குளிக்கலை. ஓகேங்களா. ஃபோன் நோண்டின்னு இருக்கேன், சரியாக தூங்கலை வேறு, ஃபோன் நோண்டின்னு இருக்கேன். ஓகேங்களா. அப்போ தான் ஏந்திச்சேன். ஃபோன் எடுத்து நோண்டின்னு இருந்தேன். கரெக்டாக இவர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்துடுங்க, டைம் ஆகிடுச்சு போகலாம் அப்படின்னாரு. நான் வந்து 8:30 மணின்றது ஒரு 9 மணிக்கு போனேன். 9 மணிக்கு போனோடனே அவர் என்ன பண்ணார், 9 மணி ஆகுது, 9 மணிக்கு போய் ஃபோன் பண்ணுறேன். 8:30 மணின்றது நான் ஒரு 9
9:20 9:30 இருக்கும்னு வச்சிங்கன்னா 9:30 மணிக்கு போகிறேன். போய் ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் எடுத்துகிட்டு இந்த வரேன்ன ஒன்று வரவே இல்லை. 11:30 மணி ஆச்சு. ஓகேங்களா. அப்புறம் 11:30 மணிக்கு வண்டி போய் எடுத்துக்கிட்டு வந்து ஓகேங்களா, அங்கேருந்து கிளம்புறேன். கிளம்பும்போது நேராக கஸ்டமர்லாம் லக்கேஜெலாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறேன். நேராக சிஎம்சி போயிடலாம் அப்படின்னாரு. சிஎம்சி போயிட்டு போகலான்றாரு. சரி ரைட்டு. சிஎம்சி ஆண்ட வந்து ஒரு இந்த கழுத்துக்கு வைக்கிற இது வாங்கினார். ஓகேங்களா. அது பேர் என்ன ஆகுதுன்னா, கழுத்து வந்து பெயின் வராமல் இருக்கிறதுக்கு தலகாணி மாதிரி. ஓகேங்களா. அது வந்து வாங்கினார். அது எவ்வளோ 800 900 வரும். ஓகேங்களா. அது 800 900 வரும்போது அதை வாங்கினார். வாங்கும்போது என்கிட்ட சொல்லலை. ஓகேங்களா. அது வாங்கிட்டு வந்துட்டார். அவங்க பையன் தான் போய் வாங்கிட்டு வந்தான். அதை பார்த்து அதில் வந்து எப்படி சொல்கிறது, காற்று பிடிச்சா காற்று நிற்கிறதுக்கு அதில் நிப்புல் மாதிரி இருக்கணும். ஓகேங்களா. அதில் வந்து ஒரு பின்னு மாதிரி இருந்தால் தான் காற்று நிற்கும். பின்னு மாதிரி இல்லைன்னா காற்று நிற்காது. ரொம்ப கஷ்டம். நான் காற்று அடிச்சிட்டேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா அதை வாங்கிக்கின்னு நேராக கிளம்பிட்டோம். வண்டிக்கு ஏர் செக் பண்ணோன்னாரு. நான் வந்து வேலூர் கோட்டையாண்ட வந்து ஏர் செக் பண்ணுறேன். பைபாஸில் ஏர் செக் பண்ணும்போது இதுக்கும் காற்று பிடிச்சின்னு வாங்கினோன்னே அதுக்கு வந்து எப்படின்னா, அது இந்த 2 வீலர் பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த காற்று தான் செட் ஆகும். ஓகேங்களா. அந்த பின் தான் செட் ஆகும். இது லாரி பஸ் இதெல்லாம் அந்த பின்னு, கார் இதெல்லாம் அந்த பின்னு செட் ஆகாது. அப்புறம் பக்கத்தில் 2 வீலர் மெக்கானிக் இருந்தாங்க. அங்கே போய் பிடிச்சோடனே செட் ஆகிடுச்சு. எப்படி சொல்கிறது, அது பிடிச்சோடனே செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த 2 வீலர் வந்து பார்த்திங்கன்னா போட்டு காற்று ஏற்றியாச்சு. 20 ரூபா ஆச்சு. டயர் தான் காற்று செக் பண்ணியாச்சு. அதுவும் செக் பண்ணியாச்சு. செக் பண்ணி வந்து மேலே வந்து இந்த காற்று லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு மூடி மாதிரி போடுவாங்க. ஓகேங்களா. அந்த மூடி போட்டு நான் கிளம்பிட்டேன். ஓகேங்களா. கிளம்பி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு புது பஸ் ஸ்டாண்டு தாண்டி அப்படியே காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் தாண்டுறேன். ரயில்வே ஸ்டேஷன் தாண்டினோடனே சொல்கிறாரு, இந்த மாதிரி மறுபடியும் இது வந்து காற்று லீக் ஆகிடுச்சு, இது என்னன்னு பார்க்கணும். அதான் சொன்னேன் நான், அதில் வந்து நிப்பல் மாதிரி கொடுத்துருப்பாங்களே, அது எங்கே போச்சு அப்படின்னு கேட்கும்போது, இது அது வாங்கும்போதே இல்லை, அது உள்ளே பார்த்தோன்னா ப்ளைனாக இருக்குது. ஓகேங்களா. அந்த நிப்பல் இருக்க வேண்டிய அடையாளமே இல்லை, எதுவுமே இல்லை. ரீசனே இல்லை. ஓகேங்களா. ஜனநாயகம் படம் ஓடிட்டுருக்குங்க. ஆமாம். இது காலியாக தான் இருக்குது. ஒன்றும் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. ஓகேங்களா. அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. என்னன்னு தெரில, இந்த இடத்துல டிராஃபிக் ஹெவி ஆகுது. என்னாச்சு? ஓகே. ஆக்சிடெண்ட் ஆகிடுக்குதுங்க. ஆக்சிடெண்ட்டாக எதுவும் தெரில. கடவுளே, எதுவும் ஆகக்கூடாது. அப்புறமா என்னன்னா, அந்த நிப்பல் நீங்கள் பார்க்கலையான்னு கேட்டதுக்கு, இல்லைங்க நான் பார்க்கல அப்படின்னாரு கஸ்டமர். அதில் வெறும் ப்ளைனாக இருக்குது. நான் அந்த காற்று பிடிச்ச கடையிலே சொன்னேன், ஆனால் இதில் அந்த நிப்பல் இல்லைனா நீங்கள் போட்டு வேணால் விட்றீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அதில் போட்டாலும் செட் ஆகாதுப்பா அப்படின்ட்டார் அவர். என்கிட்ட செட் ஆகாது பின் அப்படின்ட்டார். நான் என்ன பண்ணேன், புது பஸ் ஸ்டாண்டு. ஓகேங்களா. புது பஸ் ஸ்டாண்டு காட்பாடி தாண்டி போகும்போது அவர் என்னன்னாரு, பஞ்சர் கடையில் பார்க்கலாம் அப்படின்னார். போகிற பஞ்சர் கடை எல்லாத்துலேயும் செக் பண்ணோம், எங்கேயுமே செட் ஆகலை. அப்புறம் ஒரு சைக்கிள் கடையில் போட்டு பார்த்தாரு, அவரும் செட் ஆகலை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதை அறுத்துட்டாவது போட்டு பார்க்கலான்னு பார்த்தாங்க, அதுவும் வேலைக்கு ஆகலை. புதுசு. ஏன்னா அப்போ தான் 800 900 கொடுத்து வாங்கிட்டு வந்தோன்னு என்கிட்ட அப்போ தான் சொல்கிறாரு. ஓகேங்களா. 800 900 போது அப்போ தான் சொல்கிறாரு. எப்படி புதுசுன்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. அதாவது இவன் நேற்றே கஸ்டமர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டான். நேற்றே வந்து இதெல்லாம் பார்த்து கரெக்டாக வாங்கி வைக்கணும். ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து வலி தாங்க மாட்டுறாங்க. ஓகேங்களா. அதெல்லாம் கஸ்டமர் தான் பொறுப்பாக வாங்கி வைக்கணும், இல்லை அவங்க 2 பசங்களாவது வாங்கி வைக்கணும். அதை பண்ணல. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சைக்கிள் கடையில் போய் விட்டு நான் பார்க்குறேன், வேலைக்கு ஆகலை. ஓகேங்களா. சைக்கிள் கடையில் விட்டு பார்க்குறேன், வேலைக்கு ஆகலை. அப்புறமா என்கிட்ட கேட்குறாரு, எதனா ஹெல்ப் பண்ணு. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் போனால் ஃபுல்லாக ஹைவே, ஃபாரஸ்ட் ஏரியா. ஓகேங்களா. எப்படி சொல்கிறது, காட்பாடி தாண்டினா உங்களுக்கு வந்து எங்கேயுமே கடை இருக்காது. வள்ளிமலை ரோடு தாண்டினா உங்களுக்கு கடையே வராது. செக் போஸ்ட்டு, சித்தூர் செக் போஸ்ட்டு, அந்த வள்ளிமலை தாண்டி அதுக்கப்புறம் வந்து பேரிகார்டெலாம் வரும். சித்தூர் செக் போஸ்ட்டே வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கடையே வர வாய்ப்பு இல்லைன்னு வச்சுங்களேன். அப்புறம் சொல்கிறேன், இந்த பக்கம்லாம் கடை கிடையாது, நம்ம இதை விட்டால் சித்தூர் தான் அப்படின்றேன். சரி நம்ம சித்தூர் உள்ளே போகலாம் அப்படின்னாரு. ஓகே, சித்தூர் உள்ளே போக சொல்கிறாரு. ஆல்மோஸ்ட்டு கிளம்புந்தே 11:30. ஓகேங்களா. 11:30 இருக்கும். ஓகேங்களா. கிளம்புந்தே சித்தூர் உள்ளே போகும்போது அப்படி இப்படி ஒரு 12 to 12:30 இருக்கும்னு வச்சிங்களேன். இதெல்லாம் அலைஞ்சி இவ்வளோவும் திரிஞ்சு அலைஞ்சி கிழிஞ்சி போகிறோம். 12 12:30 இருக்கும். ஓகேங்களா. முதல்ல 12 12:30. ஓகேங்களா.
12 அதான் 11:30 இங்கே 11 to 11:30 ஓகேங்களா. அங்கே 12:30 இருக்கும். அங்கே போயிட்டு என்னன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கேட்குறோம். அப்புறம் சித்தூர் உள்ள என்ட்ரி ஆகணும், அப்போலோ இருக்குது, அப்புறம் மெட் பிளாஸ் இருக்குது. எல்லா இடத்துலையும் கேட்டேன், எங்கேயுமே வந்து அந்த இது புதுசு கூட கிடைக்கல ஓகேங்களா. அவங்க ஒரு அட்ரஸ் சொல்கிறாங்க, அந்த அட்ரஸில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அட்ரஸில் இல்லை, கடையும் இல்லை, அந்த அட்ரஸில் இல்லை. அங்கே போய் திரும்பி அங்கே போய் ஒரு 2-3 கடை அலைஞ்சோம். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 கடை அப்போலோ ஏறணும் ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் எங்கேயுமே இல்லை ஓகேங்களா. எங்கேயுமே இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஓகேங்களா. அதுவே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அலைன்னு அலைஞ்சிட்டேன். இங்கே போ, அங்கே போ, இங்கே போ, அங்கே போ ஓகேங்களா. கிட்டத்தட்ட அலைன்னு அலைஞ்சி இங்கே போ, அங்கே போ, இங்கே போ, அங்கே போன்னு அலைஞ்சி கடைசி வரலாம் கிடைக்கவே இல்லை ஓகேங்களா. இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம், ஒரு அண்ணன் டிரைவர் அண்ணாவுக்கு நேற்று டிக்கெட் போட்டு கொடுத்தேன் ஓகேங்களா, ஜனநாயகம். அவர்கிட்ட நம்ம காசு வாங்க போய்ட்டுருக்கோம். அவர் என்னை புக் பண்ண சொல்லிட்டாரு. காசு வந்து நீ நேரில் வாங்கிக்கப்பா, ஏன்னா நேற்று மதியம் புக் பண்ணேன் நான் கடப்பாவில் இருக்கும்போது ஓகேங்களா. நேற்று கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு நான் புக் பண்ணேன் விஷ்ணுவில் 6:30 மணி ஷோக்கு. அவர் இப்போ நேரில் வந்து வாங்கிக்க மதியத்துலேருந்தே சொல்லுங்கிறாரு, காலிலேருந்தே. நான் தான் போகாமல் இருக்கேன். இப்போ தான் அவர் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அவர் வீட்டில் இருக்கிறாரா இல்லை எங்கே இருக்காருன்னு தெரில. ஃபோன் பண்ணி கேட்கணும் எங்கன்னா இருக்கேன்னு. நம்ம சிம்பு தேட்டராண்ட இருக்கோங்க கரெக்டாக ஓகேங்களா. சிலம்பு தேட்டரு தான், சிலம்பு குரல் தேட்டர் ரெடி பண்ணி சூப்பராக ரெடி பண்ணலாம். ஏன் பண்ண மாட்றாங்கன்னு தெரில. நல்லா ரெடி பண்ணியிருந்தால் செம்மையாக ஓடும் இல்லைங்களா. காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டினா கூட ஒரு 10 தேட்டரு 5 தேட்டர் இருக்கிற மாதிரி இல்லை, மால் மாதிரி கட்டலாம். ஏன் கட்ட மாட்றாங்கன்னு தெரில. இது பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரிட்ஜு வருது. ஆனால் சிலம்பு தேட்டர் இடிச்சிட்ட மாதிரி கேள்விப்பட்டேன். பின்னாடி வந்து பிரிட்ஜு வருது. நல்லா ரெடி பண்ணலாங்க, பண்ண மாட்றாங்க ஏன்னு தெரிலங்க. இப்போ அவருக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். அவர் இருந்தால் வாங்குற மாதிரி காசு, இல்லைன்னா ரிட்டன் வீட்டுக்கு போயிடலாம், அவ்வளோதான். வேறு ஒரு வேலையும் இல்லை. மதியமே வந்தோன்னா ஹெல்மெட் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து எல்லோ கலர் பல்பு எல்லோ கலரு ஒயிட் கலர் பல்புக்கோசம் நம்ம டைம் வேறு அதிகமாகிடுச்சு. ஒரு பக்கம் பஞ்சர் ஆகிட்டனால டியூப்லைஸே மாற்றியாச்சு. ஒன்றுமே இல்லைங்க, ஒரே இடத்துல தான் பஞ்சரு. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. வேறு ஒரு வேலையும் இல்லைங்க. ஒரே ஒரு இடத்துல அந்த பஞ்சர் போகாமல் இருந்தால் நம்ம டியூப் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அந்த டியூப்பும் போவோம் அப்படின்ட்டாரு. நம்ம என்ன பண்ணோம், அந்த டியூப்பே கட் பண்ணி உள்ளுக்குள்ளேயே வச்சாச்சு ஓகேங்களா. என்ன பண்ணுறது, செலவாகணும்னு இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணன் வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. தேன்னு வேறு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ஃபோன் பண்ணுவோம். அண்ணா நான் வீட்டாண்டக்காரண்ணா, நீ எங்கண்ணா இருக்க அப்படின்னு கேட்போம். தாண்டி வந்துட்டேன்னு நினைக்கிறாங்க அவர் வீடு. ஓகே, இங்கே ஹோட்டலில் வேறு இருக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிடலாம். கேமரா வேறு இருக்குங்களா, ரெக்கார்ட் ஆகிடுது எல்லாமே. அதுதான் பயப்படுறது. அவர் வீட்டாண்ட தான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி பார்ப்போம், எடுக்கிறாரான்னு தெரில. கேமரா ஆஃப் பண்ணுறோம்.